இட்லி சாம்பார்ல சுவையை கூட்டுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இட்லி சாம்பார்ல கடைசியா மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு வறுத்து விட்டு மிக்சியில் அரைத்து சாம்பார்ல போட்டீங்கன்னா உங்க சாம்பார் கூடுதல் சுவையா இருக்கும். இந்த டிப்ஸை பத்தின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது மாதிரியான மேலும் பல சமையல் குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள், தொழில்நுட்ப செய்திகள் மற்றும் சினிமா செய்திகள், மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்க உடனே பெறணும்னா மறக்காம எங்க ஸ்மார்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.